ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நேத்தே சொல்லியிருந்தேன். போன வீடியோல இந்திய அரசியலமைப்புக்கான ஒரு சின்ன ஹிஸ்டரி மாரி சொல்லியிருந்தேன். நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த இந்திய அரசியலமைப்புக்கான முதல் வீடியோ நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே புக் டேட்டாஸ் தான். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு மெயினா கேட்கப்படுற கொஸ்டின்ஸ் இங்க இருந்து தான் கேட்பாங்க. ஓகேங்களா? அதனால இந்த வீடியோக்குள்ள நம்ம போய் பார்த்துடலாம். இந்திய அரசியல் அமைப்பு. ஓகேங்களா? அறிமுகம். முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் யாரால உருவாச்சு? யார் அதுக்கு கோரிக்கை வச்சா? யார் இத ஸ்டார்ட் பண்ணி விட்டா? நம்மளுக்கு எப்படி கிடைச்சது? பர்மிஷன் கிடைச்சது? அதெல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருப்போம். பார்க்காதவங்க போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அதே மாரி சிலபஸுமே ஒரு தடவ நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ஓகே. இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது ஒரு சின்ன அறிமுகம் மாரி. புக் டேட்டால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டமே அரசியலமைப்பு என்பதாகும். இப்போ புக் டேட்டாஸ்ன்னு பார்க்கும்போது ரொம்ப நிறைய வள 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 வளன்னு குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? பட் நம்ம எல்லாத்தையுமே படிக்கணும்னு இல்ல. படிக்கலாமே படிக்கணும். எப்படின்னா, எல்லாமே படிக்கிறோம். பட் நம்மளுக்கே கீ பாயிண்ட்ஸ், இம்பார்டன்ட் பாயிண்ட் நம்மளுக்கே ஒரு சில விஷயங்கள் அனாலிட்டிக் பண்ண முடியும். இப்போ அனலைஸ் பண்றோம் இல்லையா? அதுதான் நம்ம அனாலிட்டிக்கான்னு சொல்லுவோம். சோ அந்த மாரி பண்றது மூலியமா நமக்கு தெரியும். சோ அந்த மாதிரியான பாயிண்ட்ஸ இன்னுமே நல்லா படிக்கணும். முடிஞ்சா ஒரு தடவ எழுதி கூட பாத்துருங்களேன். ஓகேங்களா? இப்ப நம்ம அடுத்தடுத்து படிக்கும்போது எப்படி எப்படி இந்த கீ பாயிண்ட்ஸ நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு போக போக தெரிஞ்சிரும். ஓகேங்களா? இப்ப இங்க பாருங்க அறிமுகம்னு குடுத்திருக்காங்க. இதெல்லாம் புக் டேட்டாஸ் தான். அறிமுகம்னு குடுத்திருக்காங்க. ஒரு நாட்டின் நிர்வாகம், ஒரு நாட்டோட மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறது எந்த அடிப்படை கொள்கை? ஒரு நாடு இருக்கு. அதுக்கு கீழ ஒரு மேனேஜ்மென்ட் இருக்கு. அதுக்கு கீழ கொள்கைகள் இருக்கு. இந்த அடிப்படை கொள்கை வச்சு தான் இந்த மேனேஜ்மென்ட். இந்த மேனேஜ்மென்ட்ட வச்சு தான் இந்த நாடு. ஓகேங்களா? அப்போ இந்த ஒரு விஷயம் எல்லாமே எத சார்ந்து இருக்கு அப்படின்னா, இந்த அடிப்படை சட்டத்த சார்ந்திருக்கு. இந்த சட்டத்த இது 3ம் சார்ந்து இருக்கு இல்லையா? இதுக்கு பேர் தான் இந்திய அரசியலமைப்பு. ஒரு நாடுன்னு இருந்தா நிர்வாகம்னு இருக்கணும். நிர்வாகம்னு இருந்தா ஒரு கொள்கைகள் இருக்கணும். அந்த கொள்கைக்கு பேர் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஓகேங்களா? இந்த 3த்துக்கும் சேர்ந்த மாரி வர்றது தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். இப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப இது ஒரு கீ பாயிண்ட். ஓகேங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக. சப்போஸ் குரூப் 2 படிக்கிறவங்கலாம் மெயின்ஸ்ல போயிட்டு டிஸ்கிரிப்டிவா எழுதணும்னா இதெல்லாம் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே. அது ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணி ஆகும். எது? இந்திய அரசியலமைப்பு ஒரு நாட்டோட முன்னேற்றத்துக்கு அச்சாணி அப்படிங்கிறது ஒரு கீ பாயிண்ட். மாட்டு வண்டி ஓடுறதுக்கு அச்சாணி எப்படி முக்கியமோ, அதே மாரி இந்திய அரசியலமைப்புக்கு உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு ஒரு நாட்டோட முன்னேற்றத்துக்கு முக்கியம். அப்படின்றது ஒரு அச்சாணி அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். ஓகே. இத 2வது பாயிண்ட்ன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இது புரிஞ்சுக்கோங்க போதும். பட் இம்பார்ட்டன்ட்ன்றது இல்ல. இப்ப மெயின் இம்பார்ட்டன்ட் இங்க தான் இருக்கு. நம்ம ஒருத்தவங்கள கொஸ்டின் கேட்டோம்னா, ஒருத்தவங்களால சொல்ல முடியாத அளவுக்கு எது ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிச்சாங்க? எத கடைசியா முடிச்சாங்க? யாருக்கு எந்த விருது குடுத்தாங்க? யார் எப்படி பண்ணா? அப்படின்ற மாதிரி கொஸ்டின் அனலைஸிங் போவோம். அதே மாரி ஒரு அடிப்படையில தான் இப்ப எடுக்க போறோம். அரசியலமைப்பு என்ற கொள்கை முதல்ல எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது ஒரு கண்டிப்பா முக்கியமான கொஸ்டின். எங்க? அமெரிக்க ஐக்கிய நாட்டுல தான் முதலா ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ முதலா ஆரம்பிச்ச இடம் எங்கன்னு கேட்டா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம இத நோட் பண்ணிக்கலாம். நம்பர் 1 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா? நல்லா தெரியுதா? இத நான் நார்மலா படிச்சுக்கிட்டேன். ஆனா இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். புரியுதா? இந்த மாரி தான் நம்ம அனலைஸ் பண்ணி படிக்கணும். இப்ப பாருங்களேன். அரசியல் அமைப்பின் அவசியம். அனைத்து மக்களாட்சி நாடுகளும் தங்களை நிர்வகித்துக் கொள்ள ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை இடம்பெற்றுள்ளன. ஒரு நாட்டின் குடிமக்களாக வாழ விரும்பும் வகையில் சில அடிப்படை சட்ட கொள்கைகளை அரசியலமைப்பு வகுத்துக் கொடுக்கிறது. நமது சமூகத்தின் அடிப்படை தன்மையை அரசியலமைப்பு நமக்கு தெரிவிக்குது. இது ஜஸ்ட்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ். இது நம்மளுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கலாம். ஆனா இதுல முக்கியமான அன்லைன் பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இப்ப இங்க வாங்க. இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம். இது ப்ரீவியஸ் ஹிஸ்டரி உங்களுக்கு நான் போன வீடியோல சொன்னதுனால உங்களுக்கு இது புரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சோ இதுல இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இது ஃபுல்லாமே இம்பார்ட்டன்ஸ் தான். 1946 அதாவது 1946ஆம் ஆண்டு நான் சொன்னேன் அமைச்சரவை தூதுக்குழு. எந்த அமைச்சரவை தூதுக்குழு? கேபினெட் அமைச்சரவை தூதுக்குழு வந்திருப்பாங்க. அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ல தான் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும்? அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறத நம்ம ஆரம்பிச்சிருப்போம். பர்மிஷன் குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப இவங்களோட பரிந்துரையில தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இது நோட்டபிள். இது நான் உங்களுக்கு போன வீடியோல சொன்னேன். இப்போ சரி பர்மிஷன் குடுத்துட்டாங்க. இப்போ ஒரு சபை மாரி ஆரம்பிக்க போறோம். அந்த சபையில எத்தன பேருலாம் செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 292 மாகாண பிரதிநிதிகள். தெரியும் இல்லையா? அப்பல்லாம் 4 ஊர் சேர்ந்தது தான் ஒரு மாகாணம் அப்படின்ற மாரிலாம் வச்சிருந்தாங்க. சோ அந்த மாரி மாகாண அடிப்படையில
ஒரு சில கண்டிஷன் குடுத்திருப்பாங்க. நம்மளுக்கு 10,00,000க்கு ஒருத்தர் தான் நீங்க வந்து எடுத்துக்கணும். ஒற்றை மாற்று வாக்கு முறையில நீங்க எடுக்கணும். அதே மாரி விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையில தான் நீங்க எடுக்கணும். அப்படின்னு ஒரு 3 கண்டிஷன், 4 கண்டிஷன் குடுத்திருப்பாங்க. அந்த அடிப்படையில தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த அரசியல் நிர்ணய சபை, இந்த அசெம்பிளி இருக்கு இல்லையா? இந்த அசெம்பிளி நம்ம எதால ஆரம்பிக்க போறோம்னா, இந்த 3 கண்டிஷன் அடிப்படையா வச்சு தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். என்னன்னா, என்னென்ன கண்டிஷன் சொன்னேன் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒற்றை மாற்று வாக்கு அப்படின்ற ஒரு கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து மறைமுக ஒரு தேர்தலா இருக்கணும் அப்படிங்கிறது இங்க ஒரு வீணான விஷயம். ஓகேங்களா? மறைமுக தேர்தல் அப்படின்ற அடிப்படையில தான் வந்து இத தேர்ந்தெடுத்திருப்பாங்க இந்த உறுப்பினர்கள. ஒரு சபைன்னு ஒரு ஆரம்பிச்சா அதுக்கு உறுப்பினர்கள் ஒண்ணு இருக்கும் இல்லையா? அந்த உறுப்பினர்கள தேர்ந்தெடுக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் தான் இந்த 3 கண்டிஷன். ஓகேங்களா? என்னென்ன கண்டிஷன்னா, முதல்ல வந்து ஒற்றை மாற்று வாக்கு கண்டிஷனு. 10,00,000க்கு ஒருத்தர தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற கண்டிஷனு. அந்த 10,00,000க்கு ஒருத்தர் தான் தேர்ந்தெடுக்கிற கண்டிஷன் சொன்னாங்க இல்லையா? அந்த ஈஸ்ட் ரேஷியோ விகிதம். அதான் இங்க விகிதாச்சார அடிப்படைன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த கண்டிஷன வச்சு தான் நம்ம இந்த அரசியல் நிர்ணய சபையோட உறுப்பினர்கள நம்ம தேர்ந்தெடுப்போம். ஓகேங்களா? அப்படி தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு எத்தன பேர் மொத்தமா கிடைச்சிருப்பாங்கன்னா, 389 பேர் கிடைச்சிருப்பாங்க. அதுல வந்து 292 பேர் வந்து மாகாண பிரதிநிதிகள். 93 வந்து சுதேச அரசுகள். சரி மாகாண பிரதிநிதிகள் மாகாணத்தோட அடிப்படையில நம்ம எடுத்திருப்போம். இப்ப எப்படி டிஸ்ட்ரிக்ட் வைஸ், ஸ்டேட் வைஸ் இருக்கும். அதுல மாகாணம் அன்னைக்கு இருந்துச்சு. மாகாணத்தோட அடிப்படையில மாகாணத்துக்கு ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு 292 பேர் எடுத்திருக்கோம்னு கூட வச்சுக்கலாம். ஆனா இந்த 93 பேர் சுதேச அரசுனா என்ன எனக்கு புரியல அப்படின்னா, அந்த காலத்துல மன்னர்களும் இருந்தாங்க. மன்னர்கள் கீழ இருக்கக்கூடிய மக்களும் இருந்தாங்க. சோ அவங்கலாம் வந்து தன்னோட ஆட்சியோட அரசர்களையும் நியமிச்சுப்பாங்க. அந்த மாரி சுதேச அரசுகளோட ஆட்சியா வந்து நம்ம 93 பேர் எடுத்திருப்போம். நியமன உறுப்பினரா அதான் 93 நியமன உறுப்பினரா நியமிச்சிருப்பாங்க. மாகாண முதன்மை ஆணையர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரொம்பலாம் இல்ல. இந்த டெல்லி ஓகேங்களா? அஜ்மீர், கூர்க் அப்படின்னு ஒரு 3 இருக்கும். இந்த இந்த 3 இருக்கு இல்லையா? இந்த 3த்துல இருந்து மட்டும் தான் மாகாண அடிப்படையில வந்து மாகாண ஆணையர்கள் வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இந்த 3ஓட மாகாண ஆணையர்கள் சார்புல தான் ஒரு 3 பேர் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பலுசிஸ்தான் வந்து அன்னைக்கு இந்தியாவோட தான் அட்டாச்சா இருந்துச்சு. இப்போ பாகிஸ்தான்ல இருக்கு. பட் அப்போ வந்து இந்தியாவோட தான் அட்டாச்சா இருந்துச்சு. சோ இதுல இருந்து ஒருத்தர் வந்திருப்பாரு. ஓகேங்களா? அப்ப மொத்தமா சேருங்க 292 பேர். யாரு? மாகாணம். அதுக்கப்புறம் 93 பேர். யாரு? சுதேசம். அதுக்கப்புறம் ஒரு 3 பேர். யாரு? ஆணையர்கள் சார்புல 3 பேரு. ஒருத்தர் பலுசிஸ்தான். மொத்தமா சேர்த்து எவ்வளோ? 389. அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு போங்க. இத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் யாரு அப்டின்னா 389 உறுப்பினர்கள். எங்க இருப்பாங்க அவங்கலாம்? உறுப்பினர்களா எங்க இருப்பாங்க அப்டின்னு கேட்டீங்கன்னா, இந்திய அரசியல் நிர்ணய சபை. இந்திய அரசியல் அமைப்பு உருவாக காரணமாக இருந்த இந்திய அரசியல் நிர்ணய சபை. அந்த சபையோட உறுப்பினர்கள் தான் இவர்கள். ஓகேங்களா? இவங்கள இந்த 3 கண்டிஷன் அடிப்படையில நம்ம தேர்ந்தெடுப்போம். புரிஞ்சுதுங்களா? ஓகே. 1946 டிசம்பர் 9ஆம் நாள் எது நடைபெற்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் கூட்டம். இந்த சரி ஒரு சபையா ஃபார்ம் பண்ணியாச்சு. பர்மிஷன் குடுத்துட்டாங்க. நம்ம சபையா ஃபார்ம் பண்ணிட்டோம். இதுல வந்து இத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க. மொத்தம் முதல்ல ஒரு கூட்டம் ஒண்ணு போடுவோம். ஒரு கூட்டம் போட்டு ஒரு மீட்டிங் ஒண்ணு போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. அந்த முதல் கூட்டம் தான் டிசம்பர் 9, 1946ஆம் ஆண்டு நடக்குது. ஓகேங்களா? இச்சபையோட தற்காலிக தலைவர். எடுத்த உடனே பெர்மனன்ட்டாலாம் நாங்க தலைவரா ஆக்க மாட்டோம். முதல்ல ஒரு டெம்பரரிக்கு ஒரு தலைவர போடுவோம். யார் அந்த டீம்ல வந்து மூத்த உறுப்பினரா இருக்காங்களோ, ஓகேங்களா? அவங்கள வந்து நம்ம செலக்ட் பண்ணி ஒரு தற்காலிக தலைவரா முதல்ல போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அப்படின்றவர போடுறாங்க. ஓகேங்களா? யார போடுறாங்க அப்படின்னா, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவ போடுறாங்க. இவரு என்ன ஆயிடுவாருன்னா, மீட்டிங்லாம் போயிட்டே இருக்கும். ஏன்னா இறந்துருவாரு இவரு. என்ன ஆயிடுவாருன்னா இறந்துருவாங்க. சோ அப்ப வந்து ஒரு நிரந்தர ஒரு தலைவர் வேணும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வர்றதுதான் இங்க பாத்தீங்களா போட்டிருக்காங்க. உருவாக்க கூட்டத்தொடர் தொடர்ந்து கொண்டிருக்கும் போதே இவர் என்ன ஆயிடுவாருன்னா இறந்துருவாரு. அதுக்கப்புறமா தான் ராஜேந்திர பிரசாத் உள்ள வருவாரு. ராஜேந்திர பிரசாத் தான் நிரந்தர தலைவர். கேட்பாங்க. அரசியல் நிர்ணய சபை நிரந்தர தலைவர் யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அவர்தான் நிரந்தர சபையா நிர்ணய சபையோட நிரந்தர தலைவரா வருவாரு. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட தலைவராகவும், அப்புறம் துணைத் தலைவர் வேணும்ல, தலைவர் ஒருத்தர போட்டாச்சு. ஒரு சபைய பர்மிஷன் குடுத்தாங்க. ஆரம்பிச்சுட்டோம். உறுப்பினர்கள் 389 பேர் செலக்ட் பண்ணிட்டோம். தற்காலிக தலைவரா சச்சிதானந்த சின்ஹாவ போட்டோம். அவர் இறந்துட்டாரு. நிரந்தர தலைவரா வந்து ராஜேந்திர பிரசாத போட்டோம். இதுக்கப்புறமா என்ன பண்ண போறோம்? துணைத் தலைவர்கள் வேணும்ல, துணைத் தலைவர்கள் தான் வந்து இம்பார்ட்டன்டான இதுவும் ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தரு எச்.சி. முகர்ஜி.
இன்னொருத்தர் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. ஓகேங்களா. எச்.சி. முகர்ஜி அப்படிங்கிறவரு ஒரு துணைத் தலைவர்னா, இன்னொரு துணைத் தலைவர் வந்து வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. ஓகேங்களா. இந்த 2 பேரும் நோட்டபிள் தான். நோட் பண்ணிக்கணும். இப்ப தெரியுதா உங்களுக்கு நான் கீ பாயிண்ட்ஸ் தான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னு. இந்த மாதிரி தான் எடுக்கணும். ஏன்னா விதமெல்லாம் நம்ம ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டா எப்படி கேட்போம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டாலே, நம்ம வந்து நம்மளுக்கு வர கொஸ்டின வந்து நம்ம சால்வ் பண்ணிடணும். அதான் ஆக்சுவலி லாஜிக். ஓகேங்களா. இந்த பாயிண்ட் எப்பயுமே மறக்காதீங்க. நம்ம ஒருத்தவங்கள கேள்வி கேட்கறதுக்கு நம்ம எப்படி கேள்வி எடுப்போமோ, அதே மாதிரி தான் இன்னொருத்தர் நம்மள கேள்வி கேட்கறதுக்கும் எடுப்பான். நீங்க டஃப்பா கேட்கறதுக்கு எடுத்தீங்கன்னா, அதே மாதிரி அங்கல நீங்களும் யோசிங்க. நம்ம ஒருத்தர் டஃப்பா கேட்டா எப்படி யோசிக்கலாம் அப்படின்னு. அப்படி எடுத்துட்டாலே நம்ம ஈஸியா 100% நம்மளால ஸ்மார்ட் ஸ்டடிய கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே. பிரசன்ட்க்கு வருவோம். இக்கூட்டத்தொடர் ஓகே கூட்டம்லாம் போட்டாச்சு. மொத்தம் இந்த கூட்டத்தொடர் எத்தன தடவ நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11 அமர்வுகளாம். 11 தடவ மீட்டிங் போட்டிருப்பாங்க போல. எத்தன நாள் அப்படின்னா, 166 நாட்கள் வந்து போட்டிருக்காங்க. இது வந்து 12த் புக்ல கொஞ்சம் அப்டேட்டடாவே குடுத்திருப்பாங்க. 12வது ஒரு மீட்டிங் போட்ட மாரி குடுத்திருப்பாங்க. பட் அது வந்து என்னன்ற 12த் கான்செப்ட்ல 12த் புக்ல இருக்க டேட்டா சேர்த்து குடுத்தோம் அப்படின்னா, இன் டெப்த்தா உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க 11 அமர்வுகள், 166 நாட்கள். இக்கூட்டத்தொடரின் போது நெறைய பேர் நெறைய ஒப்பீனியன் வச்சிருப்பாங்கல்ல. அந்த மாரி 2473 திருத்தங்கள் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நீங்க கரெக்ஷன் பண்ணி தான் வந்து நீங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்ணணும், உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி 2473 திருத்தங்கள் வச்சிருப்பாங்க. அதுல சிலது மட்டும் ஏத்துப்பாங்க. சில ஏற்கப்பட்டன. ஓகேங்களா? அரசியல் நிர்ணய சபை பல்வேறு குழுக்களின் மூலம் இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்குனாங்க. என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சரி ஒரு சபைய உருவாக்குறோம் அப்படின்னா, ஒருத்தர் உருவாக்க முடியுமா? 2 பேர் உருவாக்க முடியுமா? 3 பேர் உருவாக்க முடியுமா? முடியவே முடியாது. இங்க ஒரு குழு ஒண்ணு ஃபார்ம் பண்ணி விடுவோம். இங்க ஒரு குழுவ ஃபார்ம் பண்ணுவோம். இங்க ஒரு டீம ஃபார்ம் பண்ணுவோம். எல்லாம் டீமா ஃபார்ம் ஆயிட்டு, பல்வேறு குழுக்களின் மூலம் இந்திய அரசமைப்பை உருவாக்குவோம் அப்படின்னு ஒரு டிசிஷன் பண்ணி குழுக்கள பிரிச்சுருவாங்க. அதுல மேஜர் குழு யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வாங்க. இந்திய அரசமைப்பு சட்ட வரைவு குழு. சட்ட வரைவு குழு தான் மெயின் பார்ட். இதோட தலைவர் யாரா இருப்பார்ன்னா, நம்ம ஐயா தான். பி.ஆர். அம்பேத்கர். பெருமையா நம்ம சூர்யாலாம் சொல்லுவோம்ல ஜெய்பீம்ல. யார பார்த்து? அவர் ரோல் மாடல் தானே அந்த படமே. சோ பி.ஆர். அம்பேத்கர் அப்படின்றவர வச்சுதான் இந்த சட்ட வரைவு குழு வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. இத வச்சுதான் வந்து இந்திய அரசியலமைப்பு வந்து ஒரு கீ ரோல் பிளே பண்ற மாரி இந்த குழு வச்சுதான் நடக்கும். சோ உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்ததும் இவர்தான். சோ அரசியலமைப்பு சட்டக்குழு உருவாக்கப்படுறதுக்கு மெயின் ரோல் பிளே பண்ணது இவரா தான் இருப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்ற பட்டமும் இவருக்கு தான் கிடைக்கும். இந்திய அரசியலமைப்போட தந்தை அப்படின்றதுக்கான பட்டம் யாரு அப்படின்னா இவர்தான். யாரு? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். ஓகேங்களா? ஓகே. இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஜஸ்ட் வளவளன்னு போறத அப்படியே விட்டுருங்க. ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஆனா இந்த மாரி கொஸ்டின்ஸ் எழுதுற மாரி இருக்கிற பார்ட்லாம் நம்ம எடுத்து நோட் பண்ணிக்கணும். இங்க பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் பொதுமக்கள், பத்திரிகைகள், மாகாண சட்டமன்றங்கள் மற்றும் பலரால் விவாதிக்கப்பட்டது. என்ன பண்ணாங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதிட்டாங்க. இப்ப எழுதியெல்லாம் முடிச்சாச்சு. எழுதி முடிச்சுட்டு பொதுமக்கள், பத்திரிகைகள், அப்புறம் மாகாணத்து சட்டமன்றங்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து நெறைய பேர் வந்து கான்ட்ரோவர்சியா கொண்டு போனாங்க. விவாதம் பண்ணிக்கிற மாரி. இது சரி, இது தப்பு, இது சரி, இது கொண்டு வரக்கூடாது, அது கொண்டு வரணும் அப்படி இப்படின்னு கான்ட்ரோவர்சியா போயிடுச்சு. லாஸ்ட்டா ஃபைனலா ஓகேடா. இதெல்லாம் முடிச்சு நம்ம ஒரு ஒரு இத உருவாக்கிட்டோம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன உருவாக்கிட்டோம். அது எப்படி ஒரு அமைப்பா இருந்துச்சு அப்படின்னு அந்த அமைப்ப பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு முகவுரை இருந்துச்சாம். என்ன இருந்துச்சாம்? முகவுரை. இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? முகவுரை. முகவுரைன்றது ஒண்ணும் இல்ல. ஒரு புக் ஓப்பன் பண்றோம் அப்படின்னா, அந்த அந்த புக்க பத்தின மொத்த விஷயங்களும் இந்த இண்டெக்ஸ் பேப்பர பார்த்தா தெரிஞ்சிரும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி ஒரு முகவுரைய பார்த்தாலே நம்மளுக்கு அந்த புக் எப்படி இருக்கு, எத பத்தினதுன்றது மாரி தெரிஞ்சிருமா. ஓகேங்களா? சோ முகவுரை உருவாக்கியாச்சு. 22 பாகங்களா உருவாக்கியிருக்கோமா. எத்தன பாகங்கள்? 22 பாகங்களா நம்ம உருவாக்கியிருக்கோம். ஓகே. அப்புறம் 395 சட்ட பிரிவுகளா உருவாக்கியிருக்கோம். செக்ஷன் 395 அப்படின்னு தமிழ் படத்துலலாம் சொல்லுவாங்கல்ல, கோர்ட் சீன்லலாம். அதேதாங்க. 395 பிரிவு சட்ட பிரிவுகள். ஓகேங்களா? அதுக்கப்புறமா என்ன உருவாச்சா, அது 8 அட்டவணையா நம்ம தொகுத்திருக்கோம். 8 அட்டவணைகளா நம்ம தொகுத்திருக்கோம். இது 4 விஷயங்கள் படிதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்ப உருவாக்கியிருக்கோம். ஓகேங்களா? எப்போ வந்து நம்ம இந்திய அரசியலமைப்ப வந்து நம்ம ஏற்றுக்கிட்டோம். ஐ மீன் எல்லாமே ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா, எல்லாருமேன்றத விட மெயினா வந்து ஓகே இது ஒரு அரசியலமைப்பா ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து 1949 இது இம்பார்ட்டன்ட். 1949 நவம்பர் 26 அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இப்ப நானே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன்னா, எப்ப நம்ம வந்து அரசியலமைப்ப நம்ம ஏத்துக்கிட்டோம்? அத சொல்லு அப்படின்னா, 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு. எப்ப நடைமுறைக்கு வந்துச்சு? அத சொல்லு. அமெண்ட்மென்ட் எப்ப பண்ணாங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஜனவரி 26ஆம் நாள் இந்திய குடியரசு தினமாக கொண்டாடக்கூடிய இந்த தினத்தில் மட்டும் தான்
நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு நம்ம பெருமையா கூட சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா நம்மளுடைய சட்டத்திற்கு முன் மட்டுமே அனைவரும் சமம். இந்த சமமாக கருதப்படக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு நம்மளுக்கு கொடுத்தது இந்த அரசியல் அமைப்பு மட்டும்தான். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட சிறப்பு கூறுகள். இதோட நம்ம வந்து இந்த வீடியோ கொஞ்சம் முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோல இதோட கன்டினியூவேஷன கொண்டு போலாம். ஓகேங்களா? ஏன்னா சின்ன சின்னதா பார்த்தா நமக்கு ஈஸியா இருக்கும்னு நான் சொன்னேன் அதனால. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள். சிறப்புனா என்னென்ன? இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேர் காரணம், கூற்று, ஏ காரணம், ஆர் கூற்று, ஏக்கு இது சரியா? சரியான விளக்கமா? அப்படின்லாம் குடுத்த மாரி கொஸ்டின் எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உலகில் உள்ள எழுதப்பட்ட டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தாங்க சொல்லிட்டு இருக்கேன். உலகில் எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் இது மிகவும் நீளமானது. நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியலமைப்பு ரொம்ப மிக நீளமானதாம். உலகுல இருக்க எல்லாத்தோட கான்ஸ்டிடியூஷனை விட. நோட்டபிள். ஓகே. இதன் பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்புகளிலிருந்து பெறப்பட்டவை. நம்ம வந்து ஒருத்தரோட கான்ஸ்டிடியூஷனை வந்து வச்சு மட்டும் நம்ம எழுதல. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன. நம்ம பல்வேறு நாடுகளோட அரசியலமைப்ப பார்த்து, அதுல எது பெஸ்ட்டா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுகிட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம். நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன சூப்பரா உருவாக்கியிருக்கோம். ஓகேங்களா? இது நெகிழா தன்மையும் கொண்டது. நெகிழும் தன்மைனா மாற்றத்தக்கவும் இருக்கும், மாற்ற முடியாதாகவும் சிலது இருக்கும். ஓகேங்களா? சோ நம்மளுக்கு ஏத்த மாரி பண்ணியிருக்காங்க. கூட்டாட்சி முறை அப்படின்னு சொல்லும்போது, கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது. கூட்டாட்சி முறைனாலே என்னது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட்டும். அதேதான் இங்க சொல்றாங்க. நடுவண் மாநில அரசு 2ம் சேர்ந்தது தான் நம்மளோட இந்திய அரசு அப்படின்றாங்க. இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக மாற்றுகிறது. இந்தியாவை சமயம் அப்படிங்கிறதே கிடையாது. சோ சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் அப்படின்றபோது, இது ஒரு சமய சார்பற்ற நாடாக மாற்றுறதுக்கு இந்த அரசியலமைப்பு ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. சுதந்திரமா நீதித்துறையை வழங்குகிறது. சுதந்திரமா நீதித்துறை அப்படின்னா, யாருக்கும் கீழ வந்து நீதித்துறை வந்து அடங்கி போகாது. சட்டத்திற்கு முன் மட்டுமே அடங்கி போகும். அப்போ இது சுதந்திரமான வந்து ஒரு விஷயம் தானே நீதித்துறைக்கு. அதனால இது சொல்றாங்க. உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையை அறிமுகப்படுத்துவது 18 வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் எந்தவித பாகுபாடும் இன்றி வாக்குரிமையை வழங்குகிறது. இந்த 18 வயசு மெச்சூர்ட் ஆயிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடையாளம் இந்த 18 வயசு. 18 வயசு நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம நீ இந்த ஜாதி தான், நீ இந்த ஒரு சமயம் தான் அப்படிலாம் எதுவும் பார்த்து வாக்குரிமை கொடுக்காது. 18 வயசு ஆயிடுச்சா உனக்கு வாக்குரிமை இருக்கு. நீ வாக்கு செலுத்தலாம் அப்படின்ற ஒரு வாக்குரிமையை நம்மளுக்கு இது கொடுக்குது. ஓகேங்களா? இந்த வீடியோல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, சிறப்பு அம்சத்தையும் பார்த்துட்டோம். சோ ப்ரீவியஸ் இயர் அரசியலமைப்பு எப்படி உருவாக்குறத பார்த்தோம். இது அது அறிமுகம், அவசியம், அது இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம், இதோட கீ பாயிண்ட்ஸ் பிளஸ் ஒரு சிறப்பு அம்சங்களும் நம்ம பார்த்திருக்கோம். சோ வந்து இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நம்ம அடுத்த டாபிக்கான முகவுரையை நம்ம கண்டினியூ பண்ணி கொண்டு போலாம். ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோஸ அரசியலமைப்பு பத்தி தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா, அரசியல்ல இருந்து உங்களுக்கு 15 கொஸ்டின் வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு வருது. மறந்துடாதீங்க. ஒவ்வொரு டாபிக்கும் இம்பார்ட்டன்ட். அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்குல்ல, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷனும் ஒண்ணு அப்படின்றதையும் மறந்துடாதீங்க. அடுத்தடுத்து நம்ம வீடியோ பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே விசிட் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.